இந்த விகாரி வருடம் வரக்கூடிய 14/4/2019 முதல் 13/4/2020 வரைக்குமான காலகட்டத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் செய்யணும் பார்க்குறப்போ, இதில் மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் பிறந்தவங்களுக்கும் இந்த விகாரி வருட பலன்கள் பொருந்தும். முதல் பாயிண்ட் என்னென்னா, இந்த விகாரி வருடம் ஆண்டில் வந்து முற்பகுதி வரைக்கும் வந்து குரு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுங்கிறது வந்து பண வரவில் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சிம்மராசி பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து 11 ராகு சஞ்சாரம் செய்கிறதால எதிலும் லாபங்கள் சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். சிலருக்கு வந்து சொந்த வீடு, சொந்த மனை வாங்கக்கூடிய போன்ற பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும். இது வந்து பொதுவான விதி தாங்க. சிம்மராசிக்கு வந்து பொதுவான கருத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா ராசிக்கும் உங்கள் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய சுய தசா, அதாவது தசாபுத்திகளை மையமாக வச்சு தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் அமையும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்க்கும்போது வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி வருடத்தில், அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டைமுக்கு சாப்பிட்றது, அதே சமயம் வந்து தேவையில்லாத அலைச்சலை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுங்கிறது வந்து இந்த வருஷத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆண்டோட முற்பகுதியில் வந்து உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன நெருக்கடிகள், குழப்பங்கள் கண்டிப்பாக நிகழும். ஜாமீன் நின்னவங்களால் வந்து பிரச்சனை போய் நிற்கிறது, அதில் ஒரு பெரிய பிரச்சனை பூகாரமாக வடிக்கிறது, அல்லது கொடுத்த காசு கரெக்டாக திரும்பி வராமல் அதனால் பிரச்சனை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான பலன்கள் தான் ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும், ஒரு 3-4 மாதம்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கப்புறம் வந்து இந்த குரு பகவான் வந்து வரக்கூடிய 5/11/2019 அன்னைக்கு குரு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதாவது ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டுக்கு குரு சஞ்சாரம் செய்கிறதால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். ஸோ அது வரைக்குமான காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் சமாளித்து வந்துடுற ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து உங்கள் குழந்தை பையன் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாள் திருமணம் வந்து இன்னும் கைகூடுறதுக்கு கரெக்டாக வரணும் அமைய மாட்டேங்குது, அல்லது வரணும் அமைஞ்சாலும் டேட் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த குரு பகவான் டிரான்சிட் ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக நீங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் மகனாகட்டும் அல்லது மகளாகட்டும் அவங்களுக்கு ஏற்ற வரன் கிடச்சி நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு கொடுக்குறதுக்கான சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடி மகிழ்ச்சியான சூழ்நிலையாக மாறும். அதாவது அதாவது வந்து திருமண வயதை அடைந்தவங்களுக்கு வந்து நல்ல வரன் தேடி வரும். சிம்பிளாக சொல்லணும் அதுதான். அதுவும் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே அமையும். ஸோ அதே சமயம் வந்து புத்திரர்கள் வழியாக, உங்கள் குழந்தைகள் வழியாக வந்து நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்து, அல்லது வந்து அவங்களால வந்து உங்களுக்கு கௌரவம் வந்து மேலோங்கக்கூடிய நிலை எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக அமையும். குறிப்பாக வந்து இந்த ஆரம்பத்தில் விகாரி வருடம் முற்பகுதியில் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்துதான் இருக்கும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை இருக்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் ஆண்டோட பிற்பகுதியில் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்லபடியான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். குடும்பத்தில் வந்து பொருளாதார நிலை நிச்சயமாக பல மடங்கு உயரும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும். பல விஷயங்கள் வந்து உன்னதமான மாற்றமாக அமையப்போகுது இந்த விகாரி வருடம். பட் ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் சொந்த பந்தங்களால் வந்து கொஞ்சம் மன மகிழ்ச்சிக்கு ஆளாகிறது, அதாவது அவங்களால வந்து உங்களுக்கு கெடுதல் வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நடந்தாலும், கெடுதல்னு ஒன்றும் இல்லைங்க, உங்களை வந்து தப்பாக பேசுகிறதுக்கு, புறம் பேசுகிறதுக்குன்னே வந்து ஒரு சில குரூப் இருக்கும் சொந்தங்களில். அவங்க வந்து கொஞ்சம் தலை தூக்குவாங்க. பட் குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பல வகையிலையும் அவங்க காணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலை வந்து சரளமாக அமையும்னாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் போது மட்டும் உங்கள் சுய ஜாதகத்தை ஓரளவு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய முதலீடுகளை உட்படுத்துறது நல்லது. குறிப்பாக வந்து பெரிய மனிதர்களோட ஆதரவு வந்து மகிழ்ச்சி அளிக்கிறது அமையும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களால வந்து நீங்கள் காரியம் சாதிச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். அதே சமயம் ஆன்மீக தெய்வ காரியங்களுக்காக ரொம்ப நாள் வந்து பயணம் மேற்கொள்ளணும். அதாவது வந்து ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு காசி போயிட்டு வரணும், ஒரு தீர்த்த யாத்திரை போகணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் ரொம்பவே கை கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமில் வந்து குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றப்போ வந்து உங்கள் சிந்தனைகள் எல்லாமே வந்து கோயில் திருப்பணி செய்கிறது, அல்லது வந்து கோயிலுக்கு நற்பணி செஞ்சு கொடுக்குற மாதிரியான அமைப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு சிந்தனை மேலே வாங்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப்பும் செய்வீங்க. அதாவது கும்பாபிஷேகத்துக்கு பண உதவி பண்ணுறது, அல்லது முன்னாடி நடத்தி வைக்கிறது, இது பெரிய கோயில்கள் நீங்கள் பண்ணிட்டு இல்லைங்க, உங்கள் வீதிக்குள்ளேயே உங்கள் ஏரியாக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை எல்லாமே அமையும். அதனால் புண்ணியத்தையும் சேர்த்தக்கூடிய அமைப்பு மேலே வாங்கும். தொழில் வியாபாரத்தில் வந்து பல புதிய யுக்திகளை கையாளுவீங்க சொல்லலாம். புதுசாக லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய டெக்னாலஜிகளை வச்சு அதனால் வந்து ஒர்க்கர்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ப்ரொடக்ஷனை வந்து ஜாஸ்தி பண்ணுறது, அந்த மாதிரியான அமைப்புகள் வரும். அதே சமயம் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பட் அது பெரிய அளவுக்கு வெடிக்காதீங்க. பட் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலும் வந்து ரொம்ப சூப்பராக போகும். அதாவது பார்ட்னர்களோட ஆதரவு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம்.
இது வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு. அதே சமயம் உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பணியிடத்தில் நீங்கள் போயிட்டுருக்க வேலை இடத்துல வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலையே இப்போது வருடத்தோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். பட் இதில் போக போக அப்படியே சரியாயிருங்க. அதாவது உங்கள் வேலை வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாத மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில். பட் காலம் போக போக ஒரு 2-3 மாதம் கழித்து போக போக உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் வந்து நீங்கள் வேலையை ரொம்ப ஈஸியாக செய்வீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க. அதனால் வந்து உங்கள் ஓனர்ஸ் ஆகட்டும் அல்லது மேனேஜர்ஸ் ஆகட்டும் உங்கள் வேலையை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே மனம் வந்து உயர் பதவி தர்றது, உயர் பதவி மட்டும் இல்லைங்க, சம்பள உயர்வு தர்றது. பட் ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் வேலை சம்மந்தமாக வெளியூர் போயிட்டு வரக்கூடியான சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த வெளியூர் பயணம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அங்கே போய் வேலை செய்கிறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் இருக்கும். பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயில் தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் அமையும். ரொம்ப பாசிட்டிவான பயிற்சியாக இருக்குங்க. அடுத்த வந்து சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இது முக்கியமாக சொல்லி ஆகணுங்க. 5ஆம் இடத்துக்கு குரு வரார். இந்த டைமில் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். அதே சமயம் ஒரு சிலர் வந்து டெஸ்ட் டியூபேரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே அந்த முயற்சி எல்லாமே இந்த ஐப்பசி மாதத்துக்கு மேலே பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, 25/1/2020 அன்னைக்கு வந்து சனி பகவான் வந்து கொஞ்சம் வக்ரகதி அடைஞ்சு 6ஆம் இடத்துக்கு மாறுறதுங்கிறது வந்து குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பல வகையிலையும் உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை எதிர்த்தவன் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து காணாமல் போயிடுவாங்கன்னு சொல்லலாம். எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஸோ இந்த டைமை வந்து சிம்மராசியில் பிறந்தவங்க யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி முதலே சொல்லியிருந்தோம். உடல் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்ட மாதிரியும் சில மருத்துவ செலவுகள் சின்ன செலவுகள் இருக்கும் அன்றாட பணிகளில். அதனால் வந்து சுறுசுறுப்பு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு உடல் விஷயத்தில் வந்து முக்கியமாக வந்து உணவு விஷயத்தில் வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது. ஒரு சிலர் வந்து சாப்பிட்டா ஓவராக சாப்பிட்ருவாங்க. அப்புறம் உனக்கு அடுத்த வேலை வந்து சாப்பாடு வேண்டாங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நீங்கள் பழகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து உங்கள் கூட அந்யோன்யமாக அன்பாக பழகக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்கிறதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும்னு சொல்லலாம். ஸோ வந்து உங்கள் மனசு வந்து கொஞ்சம் உற்சாகமான நிலைமைக்கு போகும். அதே மாதிரி வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வரும். அதாவது வந்து படிப்படியான டெவலப்மெண்ட்டுக்கு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். அதே சமயம் உற்றார் உறவினர்களின் ஆதரவு வந்து கிடைக்கும். பட் அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கிற நல்லது. எப்போன்னா இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துட்டு காட்டிருந்த சுப செய்தி வரும். அது என்ன சுப செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் கடன் கொடுக்கல, இல்லை வந்து உங்கள் பூர்வீக சொத்து வந்து பாகம் பிரிக்காமல் இருக்கும், ஏதோ ஒரு சுப செய்தி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அந்த சுப செய்திகள் எல்லாமே வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டோடு உங்களுக்கு வந்து அமையும். முக்கியமாக வந்துங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு, ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷத்தோட முதல் பகுதி வந்து கொஞ்சம் மந்தமாக தான் போகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் அதனால் பெருசாக ஒன்றும் பாதிக்காது. பட் பிற்பகுதியில் வந்து பெரிய வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் வந்து நிச்சயமாக குறையும். தொழில் ரீதியாக வந்து மேற்கொள்ளும் பயணங்கள்ங்கிறது வந்து பல வகையில் அனுகூலமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஒத்துழைப்பு சூப்பராகவே இருக்கும். அபிவிருத்திகள் வந்து பெற முடியுங்கிறதுனால இந்த காலகட்டம், அதாவது விகாரி வருடத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பாதி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மந்தமாக போனாலும் நெக்ஸ்ட்டு பாதி வந்து ரொம்ப சூப்பராக போகுங்கிறதால இந்த விகாரி வருடம் வந்து பல வகையிலும் உங்களை முன்னேற்றக்கூடிய ஆண்டாக அமையும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் எப்படி இருக்கணும்னா, ஆண்டோட தொடக்கத்தில் வந்து பண வரவுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் பிற்பாதியில் மிகச்சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய இதுதான் முதலே பார்த்துருந்தோம். இதுக்கு வந்து என்ன பண்ணணும், தடையில்லாத வசூல், அதாவது வந்து என்ன பண்ணால் இது ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் யாரை நம்பி கடன் கொடுத்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு கொடுங்க. கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவங்க ஏற்கனவே ஒரு சிலர் கடனை முதலே கொடுத்துட்டு அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வாங்காமல் கண்டிப்பாக லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் தான், எல்லாத்தையும் சொல்லுங்க. ஸோ அது வந்து வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம். அதை வந்து என்றைக்கும் மறந்துடாதீங்க. இந்த வருஷத்தோட பிற்பகுதி வந்து குருப்பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது நல்லது. பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதார விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கும். உங்களால் வந்து எந்த சண்டை சச்சரவுகளும் வராது. பட் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கப் மற்றும் ஆடம்பர செலவுகளுக்கு செலவு பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. குறைச்சிடலாம் சொல்லவே இல்லைங்க, தவிர்த்துருங்க. 2வது பாயிண்ட் வந்து அடிவயிறு மற்றும் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு ஏற்படும்ங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஸ்டெப்ஸை வந்து டே பை டே பண்ணிட்டே இருங்க. மற்றபடி வந்து நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை.
ரொம்ப நாளாக கேட்டிருந்து நம்ம பதிவு பண்ணாமே இருந்தோம். சிம்மராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. விவசாயிகளுக்கு வந்து விளைச்சல் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. முதலீட்டுக்கு மேலே வந்து லாபம் கிடைக்கும். அதாவது நவீன முறையில் வந்து கலைப்பெற நவீன டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து விவசாயத்தில் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம். வேலையாட்கள் உதவி வந்து இந்த டைமில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து விவசாயிகள் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். சொந்த பூமி, மனை போன்றவற்றை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கான பொருளாதார நிலையும் மிகச்சிறப்பாக அமைஞ்சு, அரசு வழி ஆதாயமும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு, அதனால் பலவிதமான உன்னதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக சொல்லலாம். விவசாயிகளை சிம்மராசியில் பிறந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த விகாரி வருடம் வந்து ஆரம்பம் ஒரு 5 மாதங்கள் 5 மாதம் வந்து கொஞ்சம் மந்தமாக போனாலும் பிறகு வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்கீங்க. ஸோ இந்த டைமில் வந்து விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சாதிச்சிடலாம்னு சொல்லலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மந்த நிலையில் இருப்பாங்க. ஏன்னா வந்து சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கிறதுங்கிறனால வந்து படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மந்த நிலைமையில் இருப்பாங்க. அதனால் வந்து ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் போடுறது, இல்லை கல்லூரிகளுக்கு வந்து லீவ் போடுறது மாதிரி சூழ்நிலைகள் மட்டும்தான் அமையும். பட் இதுவும் சரியாக இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் நெகட்டிவான பலன்கள் நடக்க போகிறதில்ல. குழந்தைகள் வந்து இந்த டைமில் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம். பெற்றவங்களுக்கு, அதாவது சிம்மராசியில் பிறந்தவங்களாகட்டும் அல்லது சிம்மராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், அவங்க சாதனை புரிகிறது மூலயமா தன்னோட தாய் தகப்பனுக்கு புகழை தேடி கொடுக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கல்விக்காக ஒரு சிலர் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வந்து அரசு வழி ஆதரவோடு கிடைக்கும்னு சொல்லலாம். மற்றபடி வந்து சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நெகட்டிவான பலன் அப்படின்னா கொஞ்சம் அந்த உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் முன்ன இருக்குங்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. மற்றபடி பொருளாதார வளமும் செல்வ வளமும் எல்லாமே கைகோர்ந்து உங்களை ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாக இந்த விகாரிடம் அமைய போகுது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.